அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்தோனேஷியா அங்கேயும் பல உயிர்கள் போயிருக்குது. இலங்கை தற்போது காலநிலை எந்த அளவுக்கு மோசமாக சந்திச்சிருக்குதோ அதே மாதிரி இந்தோனேஷியாவுடைய நிலைமையும் அதே நிலைமையில் தான் இருக்குது. உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் தற்போதைய சூழல் இந்த வெள்ள அனர்த்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெள்ள அனர்த்தம், சுனாமி, சூறாவளி, காற்று, பல அனர்த்தங்கள் தொடர்ந்துமே அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அதே போல் இலங்கைக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு எச்சரிக்கை அறிவிப்பு ரெட் அலர்ட், அதாவது இலங்கை பூராவும் ஒட்டுமொத்த இலங்கையும் தனி சிகப்பு கலரில் காணப்படுது. இது நான் பாருங்கள், அந்த ரிஃப்ளெக்ஷன் வெளிச்சத்துக்கே காட்டுது. ஆனால் இதோட ஒரிஜினல் கலரை பாருங்கள். ஒரிஜினல் கலர் ரெட், தனி சிகப்பு கலர். ஆனால் அந்த தூரத்தில் இருந்து காட்டும்போது கூட அந்த நடு வெளிச்சத்தில் எப்படி தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா? தனி சிகப்பு கலரில் தெரியுது ஃபுல்லாகவே. இந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க இலங்கைக்கு. அதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்க்க கிடச்சிச்சு சோஷியல் மீடியாவில். இந்த மக்களுடைய நிலைமையை பாருங்கள். இந்த தெருவோரமாக சாப்பாடு வைக்கக்கூடிய ஒரு அம்மா, அன்றாடம் அவங்களுடைய பிழைப்புக்காக வாழ்க்கையில் தொடர்ந்தும் போராடக்கூடிய காலம் அவங்களுடைய நிலைமை. இந்த மாதிரி மழை காலம், வெள்ள அனர்த்தங்கள் அதிகரிக்கும் போது பாதிக்கப்படுறது பாமர தொழிலாளர்களும் அடிமட்ட தொழிலாளர்களும் பாமர மக்களும் தான். முடிந்த வரைக்கும் ப்ரே பண்ணுங்கள் எங்களுடைய நாட்டு மக்கள் அனைவருக்கும். அதே போல் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இன்றைக்கும் இயற்கை அனர்த்தம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் சேர்த்து முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். இன மத மொழி வேறுபாடு இன்றி, எந்த ஒரு கோபதாபமும் இன்றி முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. ஆனால் நிறைய பேரால் அந்த இடத்துல காப்பாற்ற முடியலை, காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், உள்ள பாருங்கள். 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க சம்பவ இடத்துலையே. வண்டி அப்படியோ உள்ளே கடைசியாக மொத்தமாகவே உள்ள மூழ்கி போயிடுச்சு. அப்படியே அந்த தண்ணீரில் அடிபட்டு அப்படியோ மூழ்கி போயிடுச்சு. இது சாய்ந்த மருது பகுதிகளில் தான் நடந்திருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தாங்க மக்கள், இருந்தாலும் முடியலை. கயிறெல்லாம் கொடுத்து கட்டுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அதுக்கிடையில் அவங்களுடைய வண்டி அப்படியே மூழ்கி உள்ளே போயிடுச்சு. இன்னும் பலருடைய உயிர்கள் தற்போதைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏதோ உடல்களை கம்பில் கட்டி தூக்கிட்டு வராங்க கீழே மலையிலேருந்து. இயற்கை அனர்த்தங்கள் உண்மையிலேயே ரொம்பவும் வேதனையான சூழலை கொடுக்குது. நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களோட பேசுங்க, அவேர்னஸ் பண்ணுங்கள். இப்போதைய சூழலில் நீங்கள் வேறு இடங்களுக்கு ஃபன் பண்ணுறத இப்போதைக்கு நிறுத்திக்கோங்க. இப்போ வெளி இடங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணுவீங்க இல்லையா? இப்போ சாதாரணமாக இந்த சூழலில் உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய ஃபேமிலிகளில், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய அயல் வீட்டார்கள், உங்களுடைய தெருவில் இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி மக்களுடைய நிலைமை என்ன? தற்போதைய சூழலில் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாலே போதும். ஓரளவுக்கு அவங்களுடைய நிலைமையை சரி செய்ய முடியும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் ஃபுல் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இலங்கையுடைய தற்போதைய பல பகுதிகளில் நடக்கக்கூடிய காலநிலை சீற்றத்தினுடைய சில காட்சிகள் இருக்குது, பாருங்கள்.